முக்கிய செய்தி: அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் குறித்த திடுக்கிடும் தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரவு நேரத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான நிலையில் அது தொடர்பாக ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அவர் குறித்தான திடுக்கிடும் தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கின்றன. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரஃபீக் இணைகிறார். வணக்கம் ரஃபீக், முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சார். சார், அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரத்தில் ஞானசேகரன் அதிர்ச்சியூட்டும் தகவலாக தற்போது சைபர் கிரைம் குற்றப்பிரிவு போலீசார் அவருடைய செல்போன் மூலமாக ஆய்வு செய்திருந்த போது பல பெண்களுடைய நட்பு ரீதியாக நெருங்கி நட்பு ரீதியாக பழகக்கூடிய வீடியோ விஷுவல்ஸ்கள் அவருடைய செல்களில் இருந்து வருகிறது. மேலும் தொழிலதிபர்களுடைய மகள்கள், அதாவது மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில அருகில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் படிக்க வைக்கும் கூடிய அவங்களுடைய மகள்கள் யாரேனும் இருந்தால் அவருடைய நட்பு ரீதியாக படக்கூடிய நெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுடைய வீடியோக்களும் அவருடைய ஞானசேகரன் செல்போனில் பதிவாகி உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் திருநங்கைகள், இரவு நேரங்களில் இருக்கக்கூடிய பாலியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் திருநங்கைகளுடைய வீடியோ படங்களும் அந்த ஞானசேகரன் செல்போனில் பதிவுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அது மட்டுமின்றி ஞானசேகரின் செல்போன் மட்டுமே அல்லாமல் அவருடைய நடவடிக்கைகள் மேற்கொண்டு பழைய வழக்குகளாக 2018ஆம் ஆண்டுக்கான வழக்குகள், திருட்டு வழக்குகள், மேலும் கடத்தல் வழக்குகள் இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளிலும் இருக்கக்கூடிய தொகைகளான அவருடைய பணம் முழுவதும் அவருடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடையும் 3 ஏக்கரில் உள்ள நிலத்தை வாங்கிக் கொண்டு பண்ணை வீடுகளாக உபயோகப்படுத்த வந்ததாக 2018ஆம் ஆண்டுக்கான வழக்கு குறித்து அந்த பணத்தின் மூலமாக பண்ணை வீடுகள் எடுத்து வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த பண்ணை வீடுகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஞானசேகரின் நெருங்கிய நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய சரவணன் மற்றும் முரளி ஆகியோரும் உடன்பட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இணைந்து செயல்பட்டு இருந்ததாகவும் பழைய 2018க்கான வழக்குகளும் வெளியே வந்துள்ளது. மேலும் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய நெருங்கிய நபர்கள் யார், என்ன விவரம், இவர் ஞானசேகரன் யார், எங்கு உள்ள நபர், இவருக்கு பூர்வீகமா சென்னை தானா அல்லது வேறு இடம் ஏதேனும் உள்ளதா என்கிற பல நோக்கங்களுடன் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார். சார், விவரங்களுக்கு நன்றி ரஃபீக்.